ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த லஞ்ச் ரெசிபி. இது வந்து பிரியாணி டேஸ்ட்டில் கொண்டக்கடலையில் வச்சு ஒரு சாதம் தான் செய்ய போகிறோம். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கு முதல்ல கொண்டக்கடலையை வந்து நைட்டே ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் குக்கரில் உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி ஒரு 6 விசில் நல்லா கொண்டக்கடலை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கரில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கோங்க. பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, கொஞ்சோண்டி சோம்பு அதெல்லாம் சேர்த்து அது நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நான் நீளமாக கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயம், அதில் பாதி உள்ள சைஸில் சின்ன வெங்காயம் மொத்தம் 1.5 வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஸோ வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் உப்பு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா நடுவில் கீரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்தக்குனா பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டி புதினா, கொஞ்சோண்டி கொத்தமல்லி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இந்த வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை வந்து நல்லா போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். கொண்டக்கடலை வந்து நான் வந்து காலையில் ஒரு 6 விசில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1.5 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா. உங்களோட பிரியாணி மசாலா இல்லைனா நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஸோ காஷ்மீரி சில்லி பவுடர், பிரியாணி மசாலா இல்லைனா கரம் மசாலா, இந்த 2 பொடி தான். மல்லிப்பொடி சேர்க்காதீங்க. மல்லிப்பொடி சேர்த்திங்கன்னா குழம்பு மாதிரி ஆயிடும். ஸோ காஷ்மீரி சில்லி பவுடரும் கரம் மசாலா இல்லைனா பிரியாணி மசாலா மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதெல்லாம் நல்லா வதங்கணும். அந்த பொடியோட பச்சை வாசனைலாம் போகிறதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுக்கோம் இல்லையா கொண்டக்கடலை, அதை சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கப் கொண்டக்கடலை வேக வச்சது எடுத்திருக்கேன். வேக வச்சதுக்கப்புறம் அளந்தது 2 கப் கொண்டக்கடலை, 2 கப் ரைஸ்க்கு. ஸோ இப்போ கொண்டக்கடலை அந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்க்கணும். நான் 2 கப் அரிசி எடுத்தேன். அதுக்கு வந்து 4.5 கப் தண்ணி சேர்த்தேன். ஏன்னா நம்ம வந்து 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி சேர்ப்போம். அப்புறம் அந்த 1/2 கப் தண்ணி வந்து கொண்டக்கடலை, வெங்காயம், தக்காளி அதுக்காக. ஸோ 2 கப் ரைஸுக்கு 4.5 கப் தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் அரிசிக்கு தக்கன எவ்வளவோ அதை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்துட்டு தண்ணி சேர்த்துட்டு உப்பு, காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, ஸோ சேர்த்துக்கிட்டேன். ஸோ தண்ணி நல்லா தளதளன்னு கொதிக்கணும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் அரிசி போடுற அந்த இதில் வந்து வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன். ஸோ அரிசி போட்ட வீடியோ இதில் இல்லை. பட் தண்ணி நல்லா தளதளன்னு கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை சேர்த்துருங்க. அரிசியை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு குக்கரை மூடிடுங்க. சாரி, அரிசி போடுற அவசரத்தில் வீடியோ ஆன் பண்ணலை. நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் அரிசியை சேர்த்தேன். ஸோ நெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசில் வைங்க. அப்புறம் சிம்மில் ஒரு 5 மினிட்ஸு. ஸோ என்னோடய அரிசிக்கு வந்து ஹை ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வச்சுட்டு அப்புறம் சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா குக்கரோட விசில் அடங்கினதுக்கப்புறம் தான் குக்கரை திறந்தேன். நீங்கள் உங்கள் ரைஸ்க்கு எப்படி பார்த்துக்கோங்க. ஸோ குக்கரை திறக்கும் போதே நல்லா கமகமன் வாசனை செம்மையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நானே வந்து நம்மள அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கே வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். பட் செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. ஸோ அதனால் லஞ்ச் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கொண்டக்கடலையும் ரொம்ப ஹெல்தி. ஸோ நைட்டே ஊற வச்சு காலைல வேக வச்சுட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக குக்கர்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். மீதி கொண்டக்கடலையும் நீங்கள் சுண்டலாக கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் மதியத்துக்கு குழம்பு வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து உதிரியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட்